வாசிப்போமா? வாசிக்கலாம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை கட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இங்கே வேத வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் அதன் 4ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேட்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவர் நிருபத்தில் எழுதுகிறார். இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார் என்று பார்ப்போமானால், பிரியமான காயுவுக்கு அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த காயுடைய சபை பாருங்கள், கையிலே ஒரு கூட்டம் மக்களை சபை மக்களாக இந்த யோவான் ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு அந்த மக்களை குறித்த சகல காரியத்தையும் இந்த காய்வு பொருட்படுத்தி நடத்தி அந்த சபையை சகலவித சத்தியத்திற்குள்ள நடத்த வேண்டும் என்கிற பொறுப்பையும் இந்த பிரியமான காய்வுக்கு பாருங்கள் இந்த யோவான் கட்டளையாக கொடுத்துவிட்டு இந்த யோவான் கர்த்தருடைய சுவிசேஷ வசனத்தை அறிவிக்கிறதற்காக, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதற்காக அவன் புறப்பட்டு கடந்து செல்லுகிறவனாக காணப்படுகிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது காயுடைய வசமாக இருக்கிற கர்த்தருடைய சபை மக்களை பாருங்கள், இந்த யோவான் விசாரிக்கும் பொழுது காயு சகலவித சத்தியத்திலும் இந்த ஜனங்களை நடத்துகிறதை அவன் கேள்விப்படுகிறான். காயு பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தையை கேட்டு ஜனங்கள் சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறார் என்கிறதையும் அறிந்து கொள்ளுகிறான். அறிந்து கொண்டுதான் இந்த நிருபத்தை அவன் காயுவுக்கு எழுதுகிறவனாக காணப்படுகிறான் யோவான். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிறதை கேள்விப்படுகிறதை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு வேற இல்லை என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த நாட்களிலே சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அதனால கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. காயுவுக்கும் நல்ல பேர் புகழும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த நிருபம் எழுதப்பட்டதாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி இந்த சபையும் கர்த்தருடைய சத்திய வசனத்தை கை கொள்ளுகிறதாக காணப்படுகிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து அவருடைய சரீரமாகிய சபையிலே நம்மை கொண்டு வந்து ஏற்படுத்தி வைத்து அவருடைய பிள்ளைகளாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் கை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து வாழுகிறதற்காக சத்திய வசனத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாம் கர்த்தருடைய சகல சத்திய வசனத்தை கை கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்து கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு எப்பொழுது ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். அப்படி நீங்கள் வாழ்வீர்களானால் இந்த கிறிஸ்துவின் சபையிலே வந்து தேவனை ஆராதிக்கிற உங்கள் மூலம் ஊழியக்காரராகிய எங்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது. பரலோகத்திலும் உங்கள் மூலம் பெரிய சந்தோஷமும் சமாதானமும் மகிமையும் காணப்படுகிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சத்தியத்தை மனதார கை கொள்ளுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பார். சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டுதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தீர்க்கதரிசி
பேசி இப்படியாக சொல்லுகிறார், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக அந்த வசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதியாக, நீதியை கை கொண்டு தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கிற ஜாதியாக நாம் வாழுகிறவர்களாக காணப்படும் பொழுதுதான் பரலோக வாசல் நமக்கு திறக்கப்படுகிறது. நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடையவும், இயேசு கிறிஸ்துவோடு மனமகிழ்ச்சியாக ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து வாழவும், இயேசு கிறிஸ்துவோடு நித்திய காலம் ஆளுகை செய்கிற பிள்ளைகளாகவும் காணப்படுவோம் என்கிறது நிச்சயம். நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் பரலோக ராஜ்யத்தின் வாசல்கள் நமக்கு திறக்கப்பட்டு அந்த வாசல் வழியாக நாம் உள்ளே பிரவேசித்து நல்ல மேய்ச்சலை கண்டடைய வேண்டுமானால் நாம் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியாக இந்த உலகத்தில் வாழணும். சத்திய வசனத்தை எல்லாவற்றையும் ஒரு பிள்ளையில்லாதபடி தியானித்து கை கொண்டு நடக்க வேண்டும். தேவனுடைய நீதியை நிறைவேற்றி நாம் தேவனுடைய பார்வையில் நீதி உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவனுடைய மகிமையின் ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தின் வாசல்கள் திறக்கப்படும். அவர்களே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து தேவனோடு வாழ்ந்திருப்பார்கள், கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வார்கள் என்கிறது நிச்சயம். அதை விட்டுவிட்டு தங்களுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து பேருக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கண்டிப்பா பரலோக ராஜ்யத்தின் வாசல்கள் நமக்கு திறக்கப்படாது. நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதபடி நாம் வேதனை அனுபவிக்கிறவர்களாக, புறம்பே தள்ளப்பட்டவர்களாக, ஏறி நரகத்திலே தள்ளப்பட்ட வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகளாக மாறி போவோம். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபையில வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் எல்லா விதத்திலும் கர்த்தருடைய சத்திய வசனத்தை கேட்டு அதை கை கொள்ளுகிறவர்களாக, நீதி உள்ள ஜாதியாக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க நிலைநிற்கிறவர்களாக, சமுதாயத்தில் வாழுகிறவர்களாக, தேசத்தில் நீதி உள்ள பிள்ளைகளாக, கர்த்தருடைய சபையில நீதி உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தின் வாசல் நமக்கு எப்பொழுது திறந்திருக்கும். ஆண்டவராகிய தேவன் பூரண வடிவுள்ள சிங்காசனத்திலிருந்து பாருங்கள், அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் சீயோனிலே. அந்த சீயோனில் இருக்கிற தேவன் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாக இறங்கி அவர் செவி கொடுப்பார். நாம் கூப்பிடும் பொழுது இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு மறுத்தரவர்களை செய்து நாம் கூப்பிடுகிற எல்லா காரியத்திலும் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டலைங்க சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசை தடைங்க சொல்லுங்க. இன்றைக்கு பாருங்க, அநேக மக்கள் தேவனுடைய சபையில வந்து ஆண்டவரை பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், ஆண்டவருடைய வேத வசனத்தை கேட்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆனால் சத்திய வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு மனதார சத்தியத்தை பின்பற்றுகிறதற்கு விருப்பம் இல்லாத வாழுகிறதுனால அவர்கள் பாடினாலும், துதித்தாலும், ஆராதித்தாலும், ஜெபித்தாலும், வேத வசனங்களை அறிக்கை செய்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுக்காதது போல இருக்கிறார். அவர்கள் ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் செய்யாமல் இருக்கிறார். இவர்களுடைய கூப்பிடுதல் பரலோகத்திலே போய் சேராமல் தேவனுடைய சந்நிதியிலே எட்டாமல் காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால் சத்திய வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு நடக்க மனதில்லாமல், சத்திய வசனத்திற்கு விரோதமாக செயல்படுகிறதும், சத்திய வசனத்தை போதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரச்சனையை உண்டாக்கி அவர்களுடைய வாழ்க்கையில வேதனையை, கஷ்டத்தை, கலக்கத்தை உருவாக்கி பாருங்கள், தங்களை நல்லவர்களைப் போல நாடகம் ஆடி கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறதுனால தான் தாங்கள் செபிக்கிற காரியத்தில் இன்னும் அற்புதத்தை பெறாமல், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெறாமல் இன்றைக்கு வேதனை அனுபவிக்கிறவர்களாக, தங்கள் வாழ்க்கையை சீர்குலைத்து கெடுத்து நஷ்டப்படுத்துகிறவர்களாக வாழுகிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வெறுமனே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதுனால பரலோக வாசல்கள் நமக்காக திறக்கப்படாது. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய சபையில வந்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறதுனால கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறவராக செயல்பட மாட்டார். நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் பேசுகிறது சத்திய வசனமாய் இருக்கிறது, நான் சத்தியத்தை பேசுகிறேன் என்று சொல்லுகிறதுனால ஆண்டவர் உங்கள் போல சந்தோஷம் அடைய மாட்டார். காரணம் என்னவென்றால் நீங்கள் மனதார
அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் அசுத்த வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை விடுவித்து மனம் திரும்ப பண்ணி ரட்சித்து தம்முடைய சரீரமாகிய சபையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட்டி சேர்ப்பார். அவருடைய வருகையிலே இவர்களை சுத்தம் உள்ளவர்களாக மாற்றி தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்வார். சத்திய வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிற உங்களையும் ஆண்டவர் நித்திய மகிமையில எடுத்துக் கொண்டு போய் உங்களை சந்தோஷமாக கனப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழ வைப்பார் என்கிறது நிச்சயம். அல்லாமல் நீங்க கடமைக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறேன், நானும் ஊழியக்காரனாக இருக்கிறேன், ஊழியக்காரியாக இருக்கிறேன் என்று சொன்னா ஆண்டவர் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்கவும் மாட்டார், அதன் மூலம் கர்த்தர் மகிமை அடையவும் மாட்டார் என்கிறது நிச்சயம். உங்களுடைய பிரசங்கத்தை ஜனங்க கேட்பாங்க, நீங்க பிரசங்கிக்கிறது நல்லா இருக்கிறது என்று சொல்லுவாங்க, நீங்கள் அழகா இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை வர்ணிச்சு உங்களையே இச்சித்து உங்களோடு கூட சீர்கெட்டு போவார்கள். நீங்கள் அவர்களுடைய கள்ள வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்களுக்கு வருகிற வீண் புகழ்ச்சிக்கு நீங்க மயங்கி நீங்களும் சீர்கெட்டு அழிந்து போவீர்கள் என்கிறது நிச்சயம். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளை, முதலாவது நீங்க சத்திய வசனத்தை மனதார கை கொண்டு அதன்படி வாழுகிறவர்களாக நடக்கிறவர்களாக, சத்தியத்தின்படி சபையை நடத்துகிறவர்களாக, சத்தியத்தை மனதார ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துகிறவர்களாக காணப்படுவீர்களானால் கர்த்தர் உங்கள் மேல பிரியமாக இருந்து ஏராளமான மக்களை ரட்சித்து தம்முடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்ப்பார் என்கிறது நிச்சயம். நீங்கள் அதை விட்டுவிட்டு சத்தியத்துக்கு விரோதமாக செயல்படுவீர்களானால் உங்க வாழ்க்கையில கேடு உண்டாகும், நீங்கள் அழிந்து போவீர்கள் என்கிறது நிச்சயம். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1:18 இப்படியாக சொல்லுகிறது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவனுடைய அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழகாக நிருபத்தில். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்திய வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிற நீங்கள், சத்திய வசனத்தை ஜனங்களுக்கு போதிக்கிற நீங்கள், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்து பண ஆசை உள்ளவர்களாக, பொருளாசை உள்ளவர்களாக, பேர் புகழுக்காக மனுஷர்களுடைய முகதாட்சியத்தை பார்த்து நீங்கள் பிரசங்கம் பண்ணி சத்தியத்துக்கு விரோதமாக பொய் பிரசங்கம் பண்ணி செயல்படுவீர்களானால் தேவ கோபம் உங்களுக்கு விரோதமாக வானத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஏற்ற நேரத்தில் தேவ கோபம் சடுதியாக உங்களை பிடித்து மின்னல்களாக, இடிகளாக, கொள்ளை நோய்களாக, வாதைகளாக வந்து உங்களை அழித்து போடும். நீங்கள் ஒளிந்து போவீர்கள். நீங்கள் எப்பேற்பட்ட பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஊழியக்காரிகளாக இருந்தாலும் சரி, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவர்களாக இருந்தா நீங்க அவபக்தி உள்ளவர்களாக, அநியாயக்காரர்களாக இருக்கிறீர்கள். தேவ கோபம் சடுதியாக வானத்தில் வெளிப்பட்டு உங்களை அழித்து போடும். நீங்கள் இல்லாமலே போவீர்கள். நீங்க செய்த ஊழியங்களும் இல்லாமல் ஒளிந்து போகும் என்கிறது நிச்சயம். ஆகையால் மனதார சத்தியத்தை போதியுங்கள், மனதார சத்தியத்தை கை கொள்ளுங்கள், மனதார உங்களுடைய கரத்தில் கர்த்தர் தருகிற ஜனங்களை சத்தியத்திலே நடத்துங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகற்கால வேளையிலே உங்களோடு இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவன் சபையில வந்து என்னுடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் சத்தியத்தை மனதார கேட்டு அதை கை கொண்டு வாழுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். சத்தியத்தை கை கொண்டு நீதியை நிறைவேற்றி நீதியிலே நிலைநிற்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய சாயலை தரித்துக் கொண்டு இயேசுவோடு மத்திய ஆகாசத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு நீங்கள் வாழுகிறவர்களாக, பந்தி அமர்ந்து விருந்து புசிக்கிறவர்களாக, இயேசுவோடு ஆளுகை செய்கிறவர்களாக, நியாய தீர்ப்புக்கு பிறகு ஆண்டவர் படைக்கிற புதிய வானம், புதிய பூமி, தேவனிடத்திலிருந்து வருகிற புதிய எருசலேம் நகரம் என்கிற மகிமையான காரியங்களை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டு புதிய எருசலேம் நகரத்துக்குள்ளே பிரவேசித்து நீங்கள் தேவனை தரிசித்து அவரை சேவித்து அவரோடு வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக அவரை பாருங்கள், நீங்கள் ஆராதித்து அவருடைய நீதியை சரியாக நிறைவேற்றி நிலைநின்று அவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக காணப்படுவீர்கள் என்கிறது நிச்சயம். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் சத்தியத்தை மனதார கை கொண்டு வாழ வேண்டும், பரிசுத்தமா வாழ வேண்டும், நீதி உள்ள ஜாதிகளாக நிலைநிற்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே
போல